லிக்விடாகவே எந்த விதமான கேஷாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவுமே கார்டாக இருந்தால் கார்ட்லேயும் இருக்காது, டெபிட்னா டெபிட்லேயும் இருக்காது, கிரெடிட்னா கிரெடிட்லேயும் இருக்காது. அந்த மாதிரி கிரெடிட் கார்ட்லேயும் கடைசி வரைக்கும் சுரண்டி தள்ளிடுது. டெபிட்னா டெபிட்டில் 10 பைசா கூட வச்சுக்காது தன்மை. சேலரி பேஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சர்வீஸ் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஜாபு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நுண்ணறிவு தன்மைக்குள்ளே நீங்கள் வந்து ஃபெல்லோவாக இருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதன் அடிப்படையில் பலாபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த 2024 அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு தரப்போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றது பார்க்குறப்ப, ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அயனங்கள் இருக்குது. அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது. உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம், அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது. அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும், தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னோம்னா, உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை, ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆடி 1 முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது. அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூல் அதிகமாக இருக்கும், பகல் பொழுதுன்றதில் ஹாட் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும், பெண்கோள்கள் வலிமை தட்சிணாயனத்துலேயும் இருக்கும். அதனால தான் பெண்கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும், இந்த உலகம் வந்து ஈரத்தை, அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயனத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம். அப்போ ஆடியில் நம்ம வந்து விதைச்சி தையில் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் எப்பவுமே வாரை பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும். அதே தட்சிணாயனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து மெல்லமாக, அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக, அதாவது எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது. ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண, எப்பயுமே சில அயனங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 2024 அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும், சனியை எடுத்துக்கணும். அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும். அப்போ புதன், ராகு, சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க. எப்போயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்லது பவுலர் மட்டும் அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் செகண்டரி தான். ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது. ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பவுலிங்கும் போடுவான். அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவன் அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும், அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப்பு. அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கார்சிட்டி இருக்கும், அதாவது பற்றாக்குறை இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி. ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில். இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில், அடுத்து பகை பெற்ற ராசியில். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே, அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன், சந்திரன், செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு, குருக்கு உண்டு. அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட. எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம், அந்த எனிமி வீடு தான். ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தெரியாது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும். இதில் இந்த அது போல் தான் குருக்கு அடுத்த 2024 ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார். ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவிர அனைத்து, அதாவது ஆண்கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். அடுத்து உங்களுக்கு
சனி ராகு தான் மேஜர் பிளேயர், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, உத்தராயணத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 75,000 கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு. அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பிளிங்காக நினச்சா கேம்பிளிங்கு, அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ராகுவாக நினச்சா கேம்பிளிங்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே, அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார், ட்ரேடிங்கும் இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபதிகள் நடக்கணும், அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும். 2, 5, 8, 11 இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் வந்து பெரிய அளவில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க, நஷ்டத்தில் வெளியே வருவாங்க, அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார். அப்போ ஒரே ஷேர் தான், பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார், ஒருத்தர் லாபத்தில் வெளியே வர்றார். அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் சார்ட்டை பார்த்துக்கங்க. இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான். ராகு புதன் காலில் இருக்கார், அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார், அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான். இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு February 6 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார், தேய்பிறை சந்திரனாக இருந்தார். பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல. நம்ம பலன்களை சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும். அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு, யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு. ஆனால் அது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும். அதனால தான் அதிகபட்சம் ஒரு 10% பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு 30%, 40% சொல்கிறதும், 90% நெகட்டிவ் இருந்தால் கூட அது 50%, 60% சொல்கிறதும். இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வள்ளல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்டையுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க, எப்படிப்பட்ட ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா யதார்த்தத்தை உண்மையாக சொல்லிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த உத்தராயணம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியுடன் கூடிய சந்திரன் தான் இருந்து அந்த அயனத்தை ஆரம்பிக்கிறாங்க. சனியுடன் கூடிய சந்திரன் அப்படின்றது இந்த இடத்துல புனர்வியோகம், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளையும் இஷ்யூஸை கிரியேட் பண்ணக்கூடியது. எப்போயுமே சனிச்சந்திரன் சேர்க்கை, சனிச்சந்திரனுடைய இணைவு பார்வை, ஒருத்தருடைய சாரத்தில் ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த தன்மையை அந்த பாவத்தை எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் இந்த இடத்துல 4ஆம் பாவம் அப்படின்றப்ப வண்டி வாகனம் தொடர்புடைய பிரச்சனைகளை இஷ்யூஸாக பார்க்கலாம், தாயார் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸாக பார்க்கலாம், அவங்களை இழக்கிறதுக்கோ அவங்கள விட்டு பிரியறதுக்கோ உண்டான தன்மைகள் அல்லது அவங்களுடைய கருத்து விமோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை பெறலாம். எனக்கு இந்த இடத்துல ராகு அப்படின்றது தான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. சில விஷயங்கள் நுணுக்கமான அறிவுத்திறன் உங்களுக்கு இருந்தால் கூட உடம்பு நலம் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே பியூட்டி என்னன்னாக்கா உங்களுடைய 7 குடைவன் லக்னத்தில் இருக்கிறது சுக்கிரன், அது 8 குடை சாரம் பெற்றதுனால கணவன் மனைக்குள்ளே சின்னதாக கருத்து மோதல், கருத்து பேதம். எப்பவுமே 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுனாக்கா என் வழி தனி வழி அப்படின்றது செய்யும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என் வழியும் தனி வழி தான் அப்படின்னு அவங்க ஒரு முரண்பாட்டு கொள்கையை வைப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகணுமா அப்படின்னா உங்களால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு இந்த இடத்துல யார் இருக்கானாக்க அதில் என்னென்னலாம் உங்களுக்கு ஆதாயன்றதை காட்டிலும் உங்களுக்கு அதன் ஒரு அனுகூலமான பலன்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தான் இந்த இடத்துல என்னென்னா விடையை தேடும் கேள்விகள் அப்படின்னு எந்தெந்த கேள்விகள்லாம் விடையை தேடுது அப்படின்றத தான் பார்க்குறது. இப்போ இந்த இடத்துல 7ஆம் இடம் தொடர்புடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் சுயதொழிலாக இருக்கலாம், வேலை தொடர்புடைய விஷயங்களாக இருக்கலாம். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு அவர் உங்களுக்கு கேது கால்லையும் சுக்கிரன் கால்லையும் அடுத்து சூரியன் காலில் வரப்போ தான் உங்களுக்கு அதிகபட்சம். அப்போ உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு திட்டம் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு குரு யாருனாக்கா 2, 5 குடையவர், அதாவது தன பஞ்சமாதிபதி அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல மறைவு பெற்றதுனால இது நாள் வரைக்கும் கடந்த ஓராண்டு அதாவது லிக்விடாகவே எந்த விதமான கேஷாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவுமே கார்டாக இருந்தால் கார்ட்லேயும் இருக்காது, டெபிட்லேயும் இருக்காது, கிரெடிட்லேயும் இருக்காது. அந்த மாதிரி கிரெடிட் கார்ட்லேயும் கடைசி வரைக்கும் சுரண்டி தள்ளிடுறது. டெபிட்டில் 10 பைசா கூட வச்சுக்காத தன்மை. ஏன்னா எப்போயுமே உங்களுக்கு குரு மட்டும் கெட்டு போகவே கூடாது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேறு யாருக்கு வேணாலும் குரு வந்து தனகாரகன்றது ஜென்ரல் தியரி. ஆனால் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக குரு தான். அப்போ எந்த காரணத்தை மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லிக்விட் கேஷு அல்லது காசு பணம் அப்படின்றது உங்களுக்கு தங்கும். குரு மட்டும் கெட்டு போயிட்டாருனாக்கா யாராவது ஒருத்தர் சார்ந்தே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் பெறுவீங்க நீங்கள். அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்துங்க, குரு வந்து மறைவு பெறாமல் ஏன்னா அவர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிசிக்கலாக நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் பணம்ன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பொருளாக இருக்கும். குரு வீக்காக இருந்தார் அப்படின்னம்னாக்கா இப்போ @% 6ஆம் இடத்துல இருக்கிறது வீக்குன்னு அர்த்தம். ஏன்னா 6, 8, 12 குரு இருந்தாலே வீக்குன்னு அர்த்தம். இப்போ @% 6ல் தான் இருக்கார். அவர் 7ஆம் இடத்துக்கு வந்தால் பகை பெற்ற வீடாக இருந்தால் கூட உள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் பூராமே அவருக்கு ஃபேவரட், உங்களுக்கு ஃபேவரட். ஏன்னா உங்களுக்கு யார் செவ்வாய் @% இப்போ உங்களுக்கு செவ்வாய் 2ல் இருக்கார். அதனால் சட்டுன்னு கோபம் வருது. இன்னொன்று 8 கூடையும் சேர்ந்துருக்கார், புதனும் சேர்ந்துருக்கார். புதன் செவ்வாய் சேர்க்கைன்றது 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ஃபேமிலி வைஸு வாக்குவாதமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா நீங்கள் 2ஆம் இடத்துல புதன் 2ல் இருந்தாலே நல்ல ஃப்ளோட்டிங்காக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் செவ்வாய் இருக்கிறதுன்றது கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வரும். அந்த கோபம் அப்படின்றது குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அவர் உத்திராடம் அப்படின்றது மூலம் பொருளாக உத்திராடத்தில் போகிறப்ப தான் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். @% அப்போ இந்த ஒரு 2 மாதம் நீங்கள் பொறுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் அழகாகவே 2 மாதம் கூட இல்லை, 45 டேஸ்லேயே உங்களுக்கு 1.5 மாதத்துலேயே அந்த தெளிவு தெரிஞ்சு போயிடும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அது அனுகூலமான பலன். 2ல் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே ஒரு டிஸ்பியூட்டோ பிரச்சனைகளையோ பணம் அற்ற தன்மையில் இருக்குது. எப்போயுமே பணம் இருந்தால் ஒரு பலம், பணம் இல்லைன்னா ஒரு பலம், அது ஒரு தன்மை தான். அப்போ விருச்சிக ராசினியர்களுக்கு குரு தான் நிர்ணயிப்பார் இந்த பணபலத்தை. அப்போ உங்களுடைய கோச்சாரம் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. கிரிட்டிக்கல்னாக்கா 6ஆம் இடத்துல இருந்து நடத்துறது அது உங்களை ரொம்ப டிப்ரெஸ்ஸாக பண்ணி வச்சுருக்கு, சப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் அழுத்தங்களை நிறையா கொடுத்துருக்கு, கமிட்மெண்ட்டு நிறையா கொடுத்துருக்கு, கௌரவத்துக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு கடனை வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் கடன்றது 6ஆம் இடம். தனாதிபதி போய் 6ல் இருந்தாலே கடன் அந்த டைம் ஆஃப் பீரியடு நிச்சயமாக எப்பயும் இல்லாத தன்மையில் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 1 ஆண்டு 1.5 ஆண்டுகளுக்கு கடன்கள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே டயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆகிடுறாரு மே மாதத்துக்கு பிறகு. அப்போ அங்கே பயணப்படுறதுன்றது உங்கள் ராசிக்கு 9, 10 கூடிய சாரங்களில் தான் அவர் அதிகமாக பயணப்படுவார். எனக்கு சூரியன் காலில் அவர் 3 பாதங்களும், சந்திரன் காலில் அவர் 4 பாதங்களும், அடுத்து செவ்வாய் காலில் கிட்டத்தட்ட மிருகசீரிடம்ன்றது 1, 2 பாதங்கள். அது செவ்வாய்ன்றது உங்களுடைய ராசி அதிபதி. அவர் 7லேருந்து நடத்துவார், 8ஆம் இடத்துலையும் இருப்பார். பட் 7ஆம் இடத்துலேருந்து நடத்துகிற வரைக்கும் மிகப்பெரிய அனுகூலமான போல அது @% இப்போ உங்களுக்கு 2ல் தான் இருக்கார். அப்போ இந்த டிரான்சிட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்கனாமிக்கலாக சவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதாவது ப்ராஃபிட்னாங்க பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா ப்ராஃபிட் நிறையா வரும். சேலரி பேஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சர்வீஸ் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஜாபு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துல அது சந்திரன் சாரம் பெறப்ப நீங்கள் ஜாபை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரோகிணியில் அவர் குரு டிரான்சிட் ஆகணும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு போயிடும். அப்போ இந்த ஆண்டு இறுதியில் தான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அடுத்த ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஆனால் ஜாப்ன்றது இந்த @% ஏப்ரலுக்கு மாதத்துக்கு பிறகே உங்களுக்கு அனுகூலமான பலன். இது வரைக்கும் நான் அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன் அப்படின்னு கர்வமாக சொல்லிட்டு இருந்தவங்க, இல்லை சார் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு பணிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அன்எம்ப்ளாய்டு அவனுக்கு மேலே இல்லை கீழே இல்லை, டக்குனு எதாக இருந்தாலும் வந்து பார்க்கலான்னு போயிடுவான்.
ஆனால் வேலையில் இருந்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நிறையா ஆகிடும் உங்களுக்கு. அப்போ இவருக்கு என்ன இவருக்கு இப்படி சொல்லணும், இவருக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு கமிட்மெண்ட் வந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள்னாக்கா அது ஃபேமிலியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது, ஒரு ஜாபை நீங்கள் இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுக்கும் கொடுக்குது, ஒரு புதுசாக ஒரு ஜாபு நீங்கள் க்ரியேட் பண்ணுறக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 2, 5 கூடையவர் 7ஆம் இடத்துல இருந்து, அதுவும் சூரியனுடைய சாரத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பயணப்படுறப்ப, சந்திரனுடைய 1, 2, 3, ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களில் பயணப்படுறப்போவும் மிகப்பெரிய அப்போ இந்த குரு பயிற்சின்றதும் சரி, இந்த அயனம்ன்றதும் சரி. ஏன்னா இந்த அயனத்துக்குள்ளே தான் இந்த குருவோட டிரான்சிட்டும் இருக்கும். ஏன்னாக்கா அதிகபட்சம் அவர் வந்து மீதனத்துக்கு தாண்டி போகிறப்ப தான் அவர் தட்சிணாயனத்துக்கு நுழைவாரோடு. இப்போ வரைக்கும் அவர் உத்தராயணத்தில் தான் இருப்பார், அடுத்த ஆண்டு உத்தராயணத்தில் தான் இருப்பார். அப்படின்றப்ப இந்த உத்தராயணம் 2024 உத்தராயணன்றது மிகப்பெரிய அளவில் பொருளாதார மாற்றத்தை தரக்கூடியது, குடும்ப வாழ்வியல் தன்மையில் வரக்கூடியது, இதெல்லாமே செய்யும். இன்னும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு புதன் சாரத்துலேருந்து அவர் சனி சாரத்தில் இருப்ப குழந்தை பேர் இல்லையா, அதை அழகாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி சப்போர்ட் பண்ணாமல் குழந்தை பேர், கல்யாணம் பேர் இதெல்லாம் நடக்காது. கல்யாணம் நடக்கணுன்னாலே சனிக்கு எது சம்மந்தப்படணும், குழந்தை பேர் வேணும்னாலும் அதனால திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலன், 4ல் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலன், 7ல் சனி அப்படின்னு சொல்கிறோம். 7 சனி அப்படின்றது உங்களுக்கு எதையுமே ஒரு டீசென்சி, ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்காத தன்மை, உங்களுக்கு அடிமைப்பட்ட தன்மை. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விழிண்ட இருக்கீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்களில் ரிஜிடாக இருக்கேன் அப்படின்னம்னாக்கா அது காரியத்துக்கு உதவாது. ஆலமரம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, நானில் எதுக்கு வேணாலும் பயன்படுத்த முடியும். ஏன்னா பெண்டபிள், காற்றுக்கும் மழையும் மலைக்கும் நனையும் எல்லாம் அப்புறம் நிமிந்துக்கும். ஆலமரம் ஒன்ஸ் விழுந்துச்சுன்னா ஏந்திரிக்கும். அது போல் என்னன்னாக்கா இந்த இடத்துல ரிஜிட்னஸ் அப்படின்றது இறங்கிடும். ஏன்னாக்கா உங்களுக்கு அந்த சனியில் அவர் ராகு ட்ராவல் ஆகினப்போ அப்போ உங்களுக்கு வந்து புதனில் இருக்கிற வரைக்கும் தான் ராகு புதன் நுண்ணறிவு தன்மைக்குள்ள நீங்கள் வந்து ஃபெல்லோவாக இருப்பீங்க. அடுத்தது என்னன்னாக்கா சனியில் வரப்போ சகிப்புத்தன்மை உள்ள ஃபெல்லோவாக இருப்பீங்க. அப்போ சகிப்புத்தன்மையுள்ள ராகு சனின்றது பதவி வழி மிகப்பெரிய அனுகூலமான ஆதாயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபண்டு உங்களுக்கு எக்கச்சக்கமாக புழங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடம் இதுவரை லிக்விடிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. அதனால் கவலை வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கு பிறகு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு அதிகபட்சம் இந்த ராகும் ஒரு 45 நாள் 45 நாள் 45 நாள் எடுக்கிறப்ப 4-45 அப்படின்றப்ப அதிகபட்சம் 180 நாட்கள் 180 நாட்கள்ன்றது 6 மாத காலங்கள் தான். 6-18 6 மாத காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஓராண்டு அதுக்கப்புறமும் அங்கே தான் இருப்பார். அப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை ராகு உங்களுக்கு தருவார். அப்படின்றப்ப இந்த 6 மாதம் கடந்தாலே ராகு பேஸில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கோ உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஒரு நல்ல ஒரு கணவன் மனை அண்டு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட் கூட கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே ஒருத்தர் அனுசரிச்சோ ஒருத்தர் அடாப்ட் பண்ணி போயிட்டாங்கனாலே பிரச்சனையே இல்லை. எப்போ ஒரு ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கே தேறி வருதோ அந்த இடத்துல தான் ஃபேமிலி பிரேக்கப் ஆகிடுது. ஃபேமிலி பிரேக்கப் ஆகுதோ இல்லையோ அதுக்குள்ள தன்மையில் இனிஷியேட் ஆகுது. அப்போ இனிஷியேட் ஆனாலே அதை அந்த இடத்தோடு நீங்கள் அழிச்சிட்டிங்கனாக்கா அது தப்பிச்சிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மௌனம்ன்றதை எவ்வளோக்கு எவ்வளோ பேசி, ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். அப்போ ஒரு விஷயத்தை பேசியே நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேசாத தன்மைன்றது மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் முன்னெல்லாம் பேசி தான் குடும்பம் கெடும், இப்போ பேசாமே குடும்பம் கெடுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளவே எப்போ ஒரு எனக்கு உண்டான பர்சனல் அப்படின்னு இருந்தோ அது நிச்சயமாக சிக்கலை உருவாக்கும்னு அர்த்தம். எனக்கு உண்டான ப்ரைவேசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்களோ அது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு திரை அவங்களுக்கு அவங்களே தனிமைப்படுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது என்னன்னாக்கா உங்களுக்கு ப்ரைவேசி அப்படின்றது எப்படின்னாக்கா உங்களுக்கு 25, 27, 28 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ரைவேசின்றது தேவைப்படும். நீங்கள் பிலோ பண்ணுற பட்சத்தில் ஒருத்தர் சார்ந்து தான் ஒருத்தர் வாழணும், ஒரு ஆணை சார்ந்து பெண் வாழணும், பெண்ணை சார்ந்து ஆண் வாழணும், அப்படி மைண்ட் செட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும் நடத்தணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த இடத்துல ப்ரைவசின்றது ஒன்றும் இருக்காது. எப்போ ஒரு கணவனோ மனைவியோ தனித்தனி மொபைலை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரு பாஸ்வேர்டை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சுவரை தாண்டி நீயும் வராத, நீ என்ன தான் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி நானும் வரமாட்டேன் நீயும் வராத அப்படின்னா இவங்க அவங்களுக்குள்ளவே ஒரு
ரிங் பெல்ட்டை உருவாக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 2 பேரும் யூனிட்டியாக இருந்தது இப்போ தனித்தனியாக இருக்கிறது, ஆனால் ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குங்க. இதை உடைங்க. எப்போயுமே ஒரு கப்புள்ஸ் அப்படின்னம்னாக்கா உங்களுக்குள்ளே நல்லது கெட்டது, ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிற உறவினராக இருக்கட்டும், அவங்கள சுற்றி இருக்கிற உறவினராக இருக்கும், நிறை குறைகளை பற்றி பேசிடுங்க. பேசிட்டு அந்த நிமிஷத்தோடு அதையும் மறந்துடுங்க. எதெல்லாம் வன்மமாக கொண்டு போகாதீங்க. ஏன்னா வன்மமாக கொண்டு போனோம்னாக்க அடுத்தடுத்தது, ஏன்னாக்கா நம்ம சட்டையை மாற்றுற மாதிரி சம்சாரத்தையோ புருஷனையோ மாற்றிட்டே போகிறதுன்றது நல்ல கலாச்சாரம்ன்றதை விட நல்ல ஒரு குடும்பமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா அதிகபட்சம் என்னன்னாக்கா நிறைய விட்டு கொடுங்க, உங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். கருத்துக்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அப்போ எதுவாக இருந்தாலும் கலந்து நமக்கானது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது நல்லதாக இருக்கும். எனக்கானது அப்படின்றது இருந்துச்சுன்னா அது கெட்டதாக மாறிக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்னென்னா நம்ம எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக ஒவ்வொரு நாளும் பிறக்குது, எதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த எண்டை குட் நைட் சொல்கிறோம், குட் பை சொல்கிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் அப்படின்றப்ப அதை அர்த்தம் உள்ளதாக மாற்றுறதுன்றது நம்மளுடைய எண்ணத்துலேயும் கையிலையும் தான் இருக்குது, நம்மளுடைய சிந்தனையில் இருக்குது. அருமையான காலகட்டங்கள் வரக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்படின்றப்ப இந்த அயனம்ன்றது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து, பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையிலேருந்து, ஜாப் வயசு, ஒரு குழந்தை பேர் வயசு எல்லாமே ரெக்கவர் உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறுதின்றதை விட இந்த உத்தராயண காலத்திலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அட் ப்ரெசென்ட் குரு டிரான்சிட் ஆனாலே போதும், 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போனாலே சகலமும். ஏன்னா உங்களுடைய அங்கே அந்த இடத்துலேருந்து நேரடியாக உங்களுடைய வீரியஸ்தானம்ன்றத ஸ்தானத்தை பார்ப்பார் யார், குரு. அப்போ இது நாள் வரைக்கும் குழந்தை பாவத்துக்கு தடைப்பட்டதாக இருந்ததோ, உங்கள் தைரிய பாவத்துக்கு தடைப்பட்டதாக இருந்துச்சோ அதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா குரு யோகர் உங்களுக்கு. அப்போ குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும், உங்கள் ஸ்தானத்தையும், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறப்ப செய்வழி லாபங்களும், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும், உங்களுக்குன்னு ஒரு தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த அயன காலம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அளப்பரியாத அளவுக்கு இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலேயே திரையில் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அதனில நீங்கள் என்னிடம் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.